இந்த கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு புரோமின் மோனோக்ளோரைடு வந்து கொடுத்துருக்காங்க. புரோமின் மோனோக்ளோரைடு வந்து நமக்கு வந்து டீகம்போஸ் ஆகுது. ஓகே, புரோமின் மோனோக்ளோரைடு வந்து நமக்கு வந்து டீகம்போஸ் ஆகுது. அதுக்கான கேசி வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. கேசி வேல்யூ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 32 வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் புரோமின் மோனோக்ளோரைடோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் வாட் வில் ஹேப்பன், ஈக்குலிபிரியத்தில் அதோட கான்சன்ட்ரேஷன் கேட்டுருக்காங்க. ஓகே, இது வந்து நமக்கு வந்து ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2BrCl, ஒரு 2BrCl என்ன பார்த்தா ஒரு அது வந்து ஈக்குவேட் வந்து அட்டைன் பண்ணிடுச்சு. நமக்கு என்ன கிடைக்குது, Br2 அண்ட் ப்ளஸ் வந்து Cl2 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, புரோமின் மோனோக்ளோரைடு 3.3 இன்ட்டு 10 to the power of -3 வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து புரோமின் அண்ட் குளோரின் நமக்கு எவ்வளோ இருக்கும், 0 அண்ட் 0 தான் நமக்கு வந்து இருக்கும். அப்போ ஈக்குலிபிரியத்தில் நமக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் அமௌண்ட் நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். 3.3 இன்ட்டு 10 to the power of -3லேருந்து இது வந்து 2 மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ நமக்கு என்னன்னா 2x நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா, இது நமக்கு என்ன எக்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஏன்னா வந்து 2 மாலிகுல் டீகம்போஸ் ஆகும்போது இதுக்கு வந்து 1 தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ இது 2x டிக்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா இது வந்து x அண்ட் x தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அப்போ வாட் இஸ் த கேசி, அப்போ நம்ம வந்து கேசி நம்ம எப்படி எழுதுவோம், புரோமினோட கான்சன்ட்ரேஷன் இல்லையா, அப்போ Br2 ஓட கான்சன்ட்ரேஷன் அண்ட் வந்து நமக்கு வந்து குளோரினோட கான்சன்ட்ரேஷன் Cl2 ஓட கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா Brcl. ஓகே, Brcl த ஹோல் பவர் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 2 வந்து போடணும். ஏன்னா கோஎஃபிஷியன்ட் நமக்கு வந்து 2 வந்து இருக்குது. அப்போ இந்த வேல்யூலாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். கேசியோட வேல்யூ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 32 வந்து இருக்குது. இது வந்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ். அப்புறம் குளோரினுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸ் வந்து பண்ண போறோம். Brcl2 நம்ம என்ன பண்ணுவோம், Brcl2 கான்சன்ட்ரேஷன் 3.3 இன்ட்டு 10 to the power of -3 minus 2x the whole power 2 வந்து நம்ம வந்து பண்ணுவாங்க. ஓகேவா, இது வந்து ஹோல் பவர் 2 வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்போ இதுவும் நமக்கு என்ன இருக்குது, எக்ஸ் பவர் 2 வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா, இதுவும் நமக்கு என்ன இருக்குது, எக்ஸ் பவர் 2. அப்போ எல்லாத்தையுமே நமக்கு என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட் வந்து எடுத்துடலாம். ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸோ 32க்கு நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 5.657 வந்து நமக்கு வந்து வருது. அப்புறம் எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நமக்கு வந்து எக்ஸ் டிவைட் பை நமக்கு என்ன வருதுன்னா 3.3 இன்ட்டு 10 to the power of -3 minus 2x. ஓகே, இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் வந்து கிடைக்குது. இதில் நீங்கள் வந்து எக்ஸோட வேல்யூ நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா, அப்போ ஒரு எக்ஸோட வேல்யூ நமக்கு வந்து கிடைக்கும். அந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன பண்ணலாம், அந்த இதில் எக்ஸில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கொடுக்குறாங்க, அப்போ Brcl கான்சன்ட்ரேஷன், அப்போ Brcl கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து என்ன வரும், 3.3 இன்ட்டு 10 to the power of -3 minus 2x. இங்கே நீங்கள் எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா Brcl கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து கிடைச்சிடும். அப்புறம் Br2 கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், அந்த எக்ஸ் வேல்யூ என்ன வருதோ அதே வேல்யூ தான். Cl2 கான்சன்ட்ரேஷன் நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னதோ அதே தான். அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் எல்லா கான்சன்ட்ரேஷனும் ஈக்குவலியத்தில் கண்டுபிடிச்சிடலாம்.